Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு குருநாகல் கொக்கரில்ல பகுதியில் இன்று நடைபெற்றது. கொக்கரல்ல ஸ்ரீ ராஜ சேத்தியாராம விகாரையில் இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையில் இதன்போது 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கேபியுடன் இருந்த மற்றும் ஒருவருக்கு 1 மாத கால சிறை தண்டனை. என்னை 30 மாதங்கள் சிறையில் அடைத்தனர். நாட்டிற்கு ஆயுதங்களை கப்பலில் திருட்டுத்தனமாக கொண்டு வந்த நபரை 1 மாதத்தில் விடுதலை செய்து 1 வருடம் புனர்வாழ்வளிக்கின்றனர். இந்த நடவடிக்கையின் மூலம் இந்த நாட்டில் நீதி நியாயம் உள்ளதா என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்று ராணுவ வீரர்கள் நினைவு நிகழ்வை பேரளவில் மாத்திரம் முன்னெடுக்கும் ஆட்சியாளரும் ஆட்சி கட்டமைப்பும் மாத்திரமே நாட்டில் உள்ளது. வியர்வை இரத்தம் ஆகியவற்றை யுத்தத்தில் சிந்திய அவர்களுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் ஆட்சியாளர்கள் எதுவும் செய்யவில்லை. இம்முறை யுத்தத்தின் போது உயிர்நீத்த 5000 இராணுவத்தினருக்கேனும் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு அன்று தெரிவித்தோம். ஆயினும் 1985 ஆண்டில் வழங்கப்பட்ட 1,50,000 ரூபாவையே தற்போதும் வழங்குகின்றனர். தற்போது அந்த 1,50,000 ரூபாவை கொண்டு இறுதி கிரியையை கூட உரிய முறையில் மேற்கொள்ள முடியாது. எனினும் அந்த குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்குவது தொடர்பில் இவர்களுக்கு